போதுமான அளவு வெள்ளை படிகங்களை சேகரித்த பிறகு கார்ன் அவற்றை ஓனா இனத்தவர் வாழும் அந்த பழைய பனிச்சிகர கூட்டிற்கு எடுத்துச் செல்ல திட்டமிட்டான். அங்கே அவனது 2 வெள்ளை டிராகன் காவலர்கள் இன்னும் அவனுக்காக பகுதியை பாதுகாத்து வருகிறார்கள். புதிய மலைக்கூட்டிற்குள் மந்திர ஆற்றல் நிறைந்த காற்றை கார்ன் ஆழமாக சுவாசித்தான். மின்னும் வெள்ளை படிகங்களுக்கு அருகில் படுத்திருந்த அவனது மனம் உற்சாகமடைந்தது. தனது டிராகன் நகங்களால் ஒரு கைப்பிடி படிகங்களை அள்ளிய அவன் மெல்ல விரல்களை விரித்தான். அந்த படிகங்கள் ஒன்றோடொன்று மோதி கிளிங் கிளிங் என்று மெல்லிய ஓசையை எழுப்பியது அவனுக்கு மிகுந்த மனநிறைவை தந்தது. இருப்பினும் ஒரு சிறு குறை மட்டும் அவனுக்கு இருந்தது. 6ஆம் நிலை மந்திரத்தை கற்றுக்கொள்வதில் அவனது முன்னேற்றம் தடையை எதிர்கொண்டது. மந்திர மாதிரிகளை செதுக்குவதற்கு தேவையான சில இரகசிய குறியீட்டு அறிவு தன்னிடம் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். 2 டிராகன் கூடுகளுக்கும் இடையே பயணம் செய்தபடியும் தனது இரத்தின சேகரிப்பு அதிவேகமாக வளர்வதை பார்த்தபடியும் கார்ன் 1 மாத காலத்தை கழித்தான். இப்போது அவன் தெற்கு நோக்கிச் செல்ல தீர்மானித்துள்ளான். அவனது தற்போதைய வலிமைக்கு நோவா கண்டம் மிகப்பெரியது என்றாலும் அவனால் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் அவன் வெள்ளி டிராகனான லூனாவை சந்திக்க திட்டமிட்டான். சில நாட்களுக்கு பிறகு கார்ன் தனக்கு பழக்கப்பட்ட எல்லைகளை தாண்டி கடும் பனிச்சமவெளியின் வடக்கு பகுதிக்குள் இன்னும் ஆழமாக பறக்கத் தொடங்கினான். அவன் செல்லச் செல்ல குளிர் இன்னும் முக்கிரமானது. வடக்கு நோக்கி செல்லச் செல்ல சூழல் மிகவும் கடுமையானதாக மாறியது. கார்ன் வசித்த அந்த 1000 மைல் பனிச்சிகரமோ அல்லது சிறிய பனிமலைகளோ இந்த பனிச்சமவெளியின் உண்மையான ஆழமான பகுதிகள் அல்ல. அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான வளங்கள் ஓரளவாவது இருந்தன. ஆனால் லூனா குறிப்பிட்ட இடத்தை தேடி கார்ன் முன்னேற அவனது பார்வையில் படும் பனி உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. நிலப்பரப்பும் காலநிலையும் மிக மோசமடைந்தன. பனிமலைகளுக்கு அப்பால் இப்போது மெல்லிய பனித்துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. அவற்றுடன் வடக்கு சமவெளியின் இடைவிடாத குளிர்ந்த காற்றும் வீசியது. இருப்பினும் 1 மணி நேரம் வடதிசை நோக்கி வேகமாக பயணித்த பிறகு அந்த இடமே ஒரு மாபெரும் பனிப்புயலால் சூழப்பட்டிருந்தது. பனிப்பாறைகள், சிகரங்கள் மற்றும் நிலவெடிப்புகள் அந்த புயலின் நடுவே மங்கலாகவே தெரிந்தன. சீரும் காற்றின் சத்தம் ஆவிகளின் அலறலை போல கேட்டது. உலகமே வெள்ளை நிறமாக இருக்க அந்த இரவு வானம் ஒரு வெள்ளி அங்கியால் மூடப்பட்டிருப்பது போல தெரிந்தது. இந்த கடுமையான சூழலில் மார்டனின் 2 வாரிசுகள் எப்படி லூனாவை உயிருடன் கண்டுபிடித்தார்கள் என்று கார்ன் வியந்தான். ஒருவேளை அவர்கள் லூனாவை கண்டுபிடித்ததை விட லூனாதான் அவர்களை முதலில் கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்பதே அதிக சாத்தியமாக தோன்றியது. அந்த பிரம்மாண்டமான பனிப்புயலின் நடுவே கார்ன் தனது டிராகன் சிறகுகளை அசைத்து முன்னேறினான். சீரும் காற்றும் புயலும் அவனது சிறகுகளில் மோதி ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி அவனை சுற்றிருந்த பனித்துகள்களை விலக்கித் தள்ளின. அவனது வெள்ளி நிற செதில்களில் பனி அதிகம் ஒட்டவில்லை. இன்னும் சில நிமிடங்கள் கடந்தன. அடர்ந்த பனிப்புயலுக்கிடையே வானை தொட்டு நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான பனிச்சிகரத்தை கார்ன் கண்டான். புயலில் அசையாமல் நிற்கும் ஒரு மாபெரும் அரக்கனை போல அந்த மலை செங்குத்தாகவும் கம்பீரமாகவும் காட்சியளித்தது. காற்றுக்கும் பனிக்கும் சவால் விடும் ஒரு மாவீரனை போன்ற தோற்றத்தை அது கொண்டிருந்தது. கார்ன் வசிக்கும் பனிச்சிகரத்தை விட இது பல மடங்கு உயரமானது. அதற்கு முன்னால் கார்னின் சிறிய பனிமலை ஒரு பெரியவரை அருகில் நிற்கும் குழந்தையைப் போல தெரிந்தது. இந்த மகோன்னதமான மலைதான் லூனா வாழும் இடம். அந்த மலையை நெருங்க கார்ன் ஒரு டிராகன் ஆற்றலை உணர்ந்தான். குறிப்பாக அது ஒரு புனிதமான மற்றும் அத்துர்மீளாத எச்சரிக்கையை தாங்கிய ஒரு வெள்ளி டிராகன் ஆற்றலாக இருந்தது. அது அந்த இடம் ஒரு டிராகனின் ஆளுகைக்குட்பட்ட பகுதி என்பதை உறுதி செய்தது. கார்ன் தனது தலையை உயர்த்தி மலையின் உச்சியை பார்த்தான். பின்னர் ஒரு மனநிலை செய்தியை அனுப்பினான். கார்னிடமிருந்து ஒரு வலிமையான டிராகன் வீரம் கடல் அலைகளைப் போல நாலாபுறமும் பரவியது. டிராகன் வீரம் என்பது கண்ணுக்கு தெரியாதாலும் கார்னின் வளர்ந்து வரும் வலிமையினால் அது ஒரு நிஜமான அழுத்தமாக மாறியது. அது காற்றில் பறந்து கொண்டிருந்த பனியை ஒரு வெண்ணிற அலையாக மாற்றிக்கொண்டு முன்னே தள்ளியது. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறன் என்பதால் ஒரு உண்மையான டிராகனின் விருப்பத்தை சுமந்து செல்வதோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழியாகவும் அமைகிறது. பார்ப்பதற்கு இந்த தாக்குதல் மூர்க்கமாக தெரிந்தாலும் உண்மையில் கார்ன் தனது டிராகன் வீரத்தின் மூலம் ஒரு மரியாதையான விசாரணையையே மேற்கொண்டிருந்தான். எளிமையாகச் சொன்னால், வீட்டில் யாராவது இருக்கிறீர்களா என்ற கேள்வியையே கார்ன் தனது ஆற்றலின் மூலம் விடுத்திருந்தார். சில 10 வினாடிகள் பொறுமையாக காத்திருந்த பிறகு அந்த இடத்திலிருந்து ஒரு வரவேற்பு சமிக்ஞை கொண்ட டிராகன் ஆற்றல் பதிலுக்கு வந்தது. கார்னின் கண்கள் லேசாக மின்னின. காற்றில் பறந்து கொண்டிருந்த போதே தனது உடலை ஒருமுறை உதறி பணியை அளித்தான்.
இப்போது அவனது பிரகாசமான வெள்ளி நிற செதில்களும் கம்பீரமான உடலமைப்பும் வெளிப்பட்டன. அந்த பனிப்புயலால் கூட அவனது கொம்புகளின் குளிர்ந்த ஒளியை மறைக்க முடியவில்லை. அவன் அமைதி முகத்துடன் தலையை சற்றே சாய்த்து அந்த பனிச்சிகரத்தின் உச்சியை நோக்கி பறந்தான். விரைவில் கார்னின் கண்களில் ஒரு பெரும் ஆச்சரியம் தெரிந்தது. அந்த மலை சிகரங்களுக்கிடையில் ஒரு கட்டடம் இருப்பதைக் கண்டான். அது ஒரு பிரம்மாண்டமான பனி அரண்மனை. முதல் பார்வையில் அதை நம்பவே கார்னுக்கு கடினமாக இருந்தது. சதுர வடிவில் அந்த மலை உச்சியில் வீற்றிருந்த அந்த அரண்மனையின் சுவர்களில் நுணுக்கமான செதுக்குவல்கள் இருப்பதை கார்ன் கவனித்தான். அரண்மனையை சுற்றி காற்றில் மர்மமான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. அவை பனிப்புயலையும் காற்றையும் உள்ளே நுழைய விடாமல் தடுத்து அந்த இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தன. அந்த அரண்மனைக்குள்ளிருந்து ஒரு உண்மையான டிராகன் ஆற்றல் வெளிவந்தது. வா, இவ்வளவு ஆடம்பரமான இடத்தில் வாழ்கிறாரா என்று கார்ன் வியந்தான். அவன் எப்போதும் குகை போன்ற எளிமையான டிராகன் கூடுகளிலேயே வாழ்ந்தவன். ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும் என்று அவன் யோசித்ததே இல்லை. ஆனால் லூனாவின் இந்த அரண்மனையை பார்த்த பிறகு தனக்கும் இதுபோல ஒன்று வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் துளிர்விட்டது. ஓர்க்குகள் வீடுகளை கட்டுவார்கள், ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டுவது அவர்களின் திறமைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் என்று அவன் தன்னுக்குள் எண்ணினான். கான் தனது வியப்பை அடக்கிக் கொண்டு இந்த அரண்மனை ரகசியங்களை லூனாவிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தான். தனது ராட்சத சிறகுகளை மடக்கிக் கொண்டு அந்த பனி அரண்மனையின் முன்னே தரையிறங்கினான். அங்கு மெல்லிய வேலைப்பாடுகள் கொண்ட படிக்கட்டுகள் மேல் நோக்கிச் சென்றன. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வசதியைக் கண்டு கான் சற்றே பொறாமை கொண்டான் என்பதை அவனே ஒப்புக்கொண்டான். மிகப்பெரிய டிராகன்கள் தாராளமாக நடமாடக்கூடிய அந்த படிக்கட்டுகளில் ஏறி கான் ஒரு கனமான பனிக்கதவை அடைந்தான். தனது கூர்மையான நகத்தால் அதை மெல்லத் தள்ள கதவு திறந்து கொண்டது. உள்ளே ஒரு அற்புதமான பனிப்படிக உலகம் விரிந்திருந்தது. படிகங்களுக்கு இடையே ஒளி சிதறி தெரித்து ஒரு வண்ணமயமான கனவுலக காட்சியை உருவாக்கியிருந்தது. அங்கே சிறியது முதல் மிகப்பெரியது வரை விதவிதமான அளவுகளில் டிராகன் சிலைகள் செதுக்கப்பட்டிருந்தன. சுவர்களின் இருபுறமும் நின்றிருந்த அந்த சிலைகள் நிஜ டிராகன்களைப் போலவே மிக நுணுக்கமாக இருந்தன. கானின் ராட்சத உடல் அந்த மாளிகைக்குள் தாராளமாக நுழையும் அளவுக்கு போதிய இடைவெளி இருந்தது. கான், உன்னை பார்த்து நீண்ட காலமாகிவிட்டது என்று ஒரு தெளிவான இனிமையான குரல் கேட்டது. அதே சமயம் அரண்மனையின் பக்கவாட்டு கதவிலிருந்து 2 மனித உருவங்கள் வெளிப்பட்டன. அந்த மாபெரும் அரண்மனைக்கு முன்னே அவர்களின் சிறிய உருவம் சற்றே விசித்திரமாக தெரிந்தது. கானை போல எல்லா டிராகன்களும் எப்போதும் தங்களது அசல் உருவத்திலேயே இருக்க விரும்புவதில்லை. பல முதிர்ந்த டிராகன்கள் தங்களது பிரம்மாண்டமான உடலால் தங்களை சுற்றியுள்ள பொருட்களுக்கு சேதம் ஏற்படும் என்பதாலும் ஒரு வசதிக்காகவும் சிறிய மனித உருவங்களுக்கு மாறிக்கொள்வார்கள். அங்கே அலை அலையான பொன்னிற கூந்தலுடன் லூனா நின்றிருந்தாள். பாலின் நிறத்தை போன்ற மென்மையான சருமம் கொண்ட லூனா ஒரு செவ்வியல் கருப்பு நிற நீண்ட உடையை அணிந்திருந்தாள். அந்த கருப்பு உடை அவளது மேனியை இன்னும் வெண்மையாகவும் பிரகாசமாகவும் காட்டியது. அவள் மென்மையாக புன்னகைத்தபடி தலை சாய்த்து அருகில் நின்றிருந்த மற்றொரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தாள். கானை அவளுக்கு அறிமுகப்படுத்துவது போல் அது தெரிந்தது. லூனாவுக்கு அருகில் இருந்தவள் ஒரு மனித பெண்ணைப் போல தெரிந்தாலும் அவளை சுற்றி ஒரு தெளிவான டிராகன் ஆற்றல் இருந்தது. அவள் மனித உருவில் இருக்கும் ஒரு உண்மையான டிராகன் என்பது உறுதியானது. ஆனால் அவளது அசல் உருவம் என்னவென்று தெரியவில்லை. மனித உருவில் அவள் சுமார் 16 வயது மதிக்கத்தக்க வசீகரமான பெண்ணாக தெரிந்தது. குட்டையான வெள்ளை நிற கூந்தல், கருப்பு நிற கண்கள் மற்றும் சுமார் 1.5 மீட்டர் உயரம் கொண்டவளாக இருந்தாள். லூனா கானை பற்றி சொல்லச் சொல்ல அவள் ஆச்சரியத்துடன் வாயை பிளந்து கானை பார்த்தாள். அந்த வெள்ளை நிற கூந்தல் கொண்ட சிறுமியும் கானை நெருங்கினாள். அவளது கண்கள் ஆர்வத்தில் மின்னின. கானின் தலையில் இருந்த அந்த 4 ஈர்க்கக்கூடிய கொம்புகளையே அவள் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அந்த தீவிரமான பார்வை கானுக்கு சற்றே அசௌகரியத்தை தந்தது. உண்மையான டிராகன்கள் தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் மிக வெளிப்படையாகவும் நேரடியாகவும் ஆர்வம் காட்டுபவர்கள். லூனா, இவன் ஒரு வெள்ளை டிராகன் என்றும் வெறும் ஒரு பெரிய வெள்ளை டிராகன் என்றும் அல்லவா நீ சொன்னாய்? இவன் பார்ப்பதற்கு சிறிதும் வெள்ளை டிராகனைப் போல தெரியவில்லையே என்று லூனாவின் தோழி அவளிடம் கேட்டாள். லூனா தனது படபடக்கும் இதயத்தை அமைதிப்படுத்திக் கொண்டு கானை பார்த்து, நானும் அதே கேள்வியைத்தான் கேட்க விரும்புகிறேன் என்று கூறினாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு தன் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்டாள், நீ உருமாற்ற மந்திரத்தை பயன்படுத்தவில்லை, பிறகு எப்படி உனது தோற்றம் இவ்வளவு மாறியிருக்கிறது? நீ பார்ப்பதற்கு ஒரு சில்வர் டிராகனைப் போலவே இருக்கிறாய். கான் மென்மையாக புன்னகைத்துவிட்டுச் சொன்னான், எல்லாம் நீ கொடுத்த அந்த டிராகன் சோல் கல்லுக்கு கிடைத்த வெற்றிதான். அது எனக்கு மிகச் சிறப்பாக வேலை செய்தது. தோற்ற மாற்றத்தை பொறுத்தவரை எனக்கும் சரியான காரணம் தெரியவில்லை. அந்த ஆன்மக்கல்லை பயன்படுத்திய பிறகு நான் இந்த உருவத்திற்கு மாறினேன்.
பிறகு கான் அந்த வெள்ளை நிற கூந்தல் கொண்ட சிறுமியின் பக்கம் திரும்பி, யார் இவள் என்று கேட்டான். கான் கேட்ட கேள்விக்கு லூனா பதிலளிக்கும் முன்னரே அந்த வெள்ளை நிற கூந்தல் கொண்ட சிறுமி உற்சாகமாக பதிலளித்தாள். என் பெயர் நிக்கோல் நெனா. நான் ஒரு கிறிஸ்டல் டிராகன் இனத்தைச் சேர்ந்த ஒரு இரத்தின டிராகன். எனக்கு இப்போது 98 வயதாகிவிட்டது. இன்னும் 2 ஆண்டுகளில் நான் முழு வளர்ச்சியடைந்த டிராகனாக மாறிவிடுவேன். கான் சற்றே வியப்புடன் அவளை மீண்டும் உற்று பார்த்தான். ஒரு கிறிஸ்டல் டிராகன் எப்படி அந்த வெள்ளை டிராகன் பெண்ணை ஏமாற்றி தனது முட்டையை மாற்றியது என்ற மர்மம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் லூனாவின் இடப்பிலத்தில் ஒரு கிறிஸ்டல் டிராகனை சந்திப்போம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நிக்கோல் உருண்டையான முகம் கொண்டவளாகவும் சிறிய உருவம் என்றாலும் கவர்ச்சியான தோற்றமுடன் இருந்தாள். அவள் அணிந்திருந்த எளிய நீண்ட உடையின் கீழிருந்து அவளது மென்மையான கால்கள் தெரிந்தன. தனது உண்மையான இனத்தை வெளிப்படுத்திய பிறகு நிக்கோல் நெனா சுமார் 10 மீட்டர் பின்னால் சென்றாள். அவளது உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வீச அவளது உருவம் மாறி பெரிதாகத் தொடங்கியது. விரைவில் 18 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மாபெரும் உண்மையான டிராகன் கானின் முன்னே நின்றது. அவளது உடல் முழுவதும் மென்மையான செதில்களால் மூடப்பட்டிருந்தது. அவளது கழுத்து மிக நீளமாகவும் செதில்கள் படிகத்தைப் போன்ற அரை வெளிப்படையான வெள்ளை நிறத்திலும் இருந்தன. அங்கிருந்த ஒளியை பிரதிபலித்து அந்த செதில்கள் கண்ணை பறிக்கும் வகையில் மின்னின. தனது அசல் உருவத்தை காட்டிய பிறகு